அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்எஸ்எஸ்ல பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி அப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல அப்ரூவர் ஐடியில் போய்ட்டு லாகின் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 விதமான ஐடிஸ் இருக்குது. ஒன்று அட்மின் ஐடி, ஒன்று வந்து ஆப்ரேட்டர் ஐடி, அடுத்து வந்து அப்ரூவர் ஐடி. இப்போ நம்ம செல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவர் ஐடி. அப்போது அந்த ஏற்கனவே இருக்கிறத டேட்டா ஆப்ரேட்டர் ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், அதை லாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ரூவர் ஐடிக்குள்ளே லாகின் பண்ணி வரணும். இதில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் அப்ரூவுக்கு போகணும். அப்ரூவில் போயிட்டு இப்போ வந்து ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க பாருங்கள். இந்த ஸ்கீமில் செலக்டில் போயிட்டு நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஏஜென்சி சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தாவே போதும், வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து செய்ய வேண்டியதில்லை. ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அது டிடெக்ட் ஆகிட்டு நம்ம வந்து அப்படியே இப்போது சர்ச் மட்டும் கொடுத்தா போதும். சர்ச் கொடுக்குறேன். இப்போ நம்ம அங்கே லெட்டர் நம்பர் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லெட்டர் நம்பர் வந்து இது காமிக்கு பாருங்கள், இந்த லெட்டர் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெட்டர் நம்பர் மேலே இப்போ நம்ம அந்த கர்சரை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு கிளிக் சிம்பிள் வரும். இதில் தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது மாதிரி வரும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ரூவ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ இதை வேணால் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அப்ரூவ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போது ப்ளீஸ் என்டர் ரிமார்க்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லைங்களா, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை அப்ரூவ் கொடுக்க போகிறோம். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அது என்ன வவுச்சர் நம்பர் அந்த அப்ரூவ்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். அதேமாரி இமெயிலுக்கும் போகும். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஃபார் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் எக்ஸ்பைரி டேட் காமிக்கு பாருங்கள், 15ஆம் தேதிக்குள்ளே இதை நம்ம வந்து பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கணும். இப்போ பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் நான் கொடுக்குறேன். பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இங்கே வந்து என்ன காமிக்குதுன்னா பிபிஎஸ் வேலிட் அப் டு 10 days ஃப்ரம் டேட் ஆஃப் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் டவுன்லோட் பேஜில் அலோ பாப்அப் ஃபார் கொடுங்க, அப்போ தான் வந்து டவுன்லோட் ஆகும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் மறுபடியும் கொடுக்குறேன் பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ வந்துருச்சு. எஸ், இப்போது நம்ம இதை தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதில் நம்ம சைன் பை அத்தாரிட்டி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எச்சமுடைய சைன் வந்து வாங்கணும். சைன் வாங்கி பேங்க்கில் எடுத்து போயிட்டு இதை கொடுக்கணும். பேங்க்கில் வந்து ரூட்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை வந்து நம்ம பழைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த பழைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பேங்க்கை இது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற மெத்தட். ஸோ இதோட நம்ம வந்து எப்படி பிரிண்ட் அட்வைஸ் நம்பரை வந்து எடுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ, நன்றி.